ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசியிருந்தோம் ப்ரூனேல இருக்கிற அந்த சுல்தான் அவரை பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு அவர் எவ்வளோ சொத்து மதிப்பு, அவர் அந்த நாடு எப்போ சுதந்திரம் கிடைச்சது, அதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நான் நேற்று சொல்லியிருந்தேன் அதோட ரெண்டாவதாக ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரோட வீட்டை பற்றி, அவரோட அரண்மனைன்னு ஒன்று இருக்கும். இப்போ மும்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையில் முகேஷ் அம்பானியோட வீடு பார்த்தீங்கன்னா அன்டிலியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பேர் அன்டிலியான்றது. அந்த வீட்டை பற்றி சொன்னோன்னா, மும்பைன்னு சொன்னாலே முகேஷ் அம்பானி எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடுவாரு. பெரிய தொழிலதிபர், ரிலையன்ஸ், ஏகப்பட்ட ஜியோ, ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாலேயே கிட்டத்தட்ட 7வது என்னமோ பெரிய பணக்காரரு, இந்தியாவில் முதல் பணக்காரரு, வேர்ல்டுலேயே என்னமோ 7வது என்னமோ இடத்துல இருக்காரு. அதை பற்றி அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இன்னைக்கு அதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அன்டிலியான்றது முகேஷ் அம்பானி அவரோட வீட்டோட பேர். கிட்டத்தட்ட 24 ஃப்ளோர். அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி முகேஷ் அம்பானியோட வீடை பார்த்தாலே ஞாபகம் வர்றது மும்பைல இருந்து முகேஷ் அம்பானி வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ப்ரூனேல இந்த அந்த நாட்டோட அரசரோட பேர் அரசரோட வீடு தான் எல்லாருக்குமே அடையாளமா இருந்திருக்கு. எவ்வளோ செலவுகள், அந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நான் அதோட என்ன மதிப்புன்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட அப்பயே முகேஷ் அம்பானியோட வீடு அந்த வீடை 15,000 கோடிக்கு கட்டினாரு அவரு. எப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கட்டினாரு அவரு. ஆனா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மால் 12,000 கோடிக்கு செலவு பண்ணி கட்டியிருக்காரு அந்த வீடை. அவர் வீட்டில் ஏகப்பட்ட இது இருக்கு. ஆக்சுவலா இந்த அரண்மனை எங்க இருக்குன்றது, இந்த பேலஸ், ப்ரூனே அவர் அரசரோட பேலஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது பாத்தீங்கன்னா ப்ரூனேல அதாவது நம்ம சென்னை தலைநகரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலைநகரம் அங்க பண்டர் ரேசி பெக்வான் அப்படின்ற ஒரு தலைநகர் இருக்கு. அங்கதான் ப்ரூனே அரசரோட இது இருக்கு, வீடு இருக்கு. அங்க அந்த பெரிய பேலஸ் இருக்கு. மொத்தம் 2 மில்லியன், கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு 10 லட்சம், 10 லட்சத்துக்கு 10 லட்சம் சதுரடி, அதே மாதிரி 20 லட்சம் சதுரடியில ஒரு வீடு கட்டியிருக்காரு. மொத்தம் இந்த வீட்டுல எவ்வளவு என்னென்ன இருக்குன்றத பாத்துருவோம் நம்ம. கிட்டத்தட்ட 1788 1788 ரூம்ஸ் இருக்கு. மொத்தம் அறைகள், மொத்தம் ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 257 பாத்ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹால் இருக்கான். இது வீடா மண்டபமா? மண்டபத்துல கூட 5000 பேர் இருக்க முடியாது. 5000 பேர் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹால் இருக்கான். அதுக்கப்புறம் மேல சீலிங் இருக்கும் தெரியுமா? நம்ம வீட்டுல எல்லாம் சீலிங் வச்சிருப்போம் பாத்துறீங்களா? அந்த மாதிரி சீலிங்ஸை கிட்டத்தட்ட ஒரு 22 கேரட் கோல்டால ஃபுல்லா அதை அவுட் லுக்கிங் கொடுத்துருக்காரு. மேல பூசி இருக்காரு. ஓப்பனா சொல்லணும்னா மேல பூசி இருக்காரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்டது வச்சிருக்காருங்க. அரண்மனை மேல பாத்தீங்கன்னா 5 ஸ்விம்மிங் பூல் இருக்கு, உள்ளேயே தேட்டர் இருக்கு, கோயில் இருக்கு, உள்ளேயே மாஸ்க் கட்டி வச்சிருக்காரு, உள்ளேயே மசூதி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மசூதி, இந்த பிளாட்டை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரண்மனை இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினரோட இன்ஜினியர் நம்ம பேரை தெரிஞ்சுக்கணும்ல. அவர் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர் அந்த இன்ஜினியர். அவரோட பேர் லியானோர்டா லோக்சின், அப்படிதான் போட்டிருக்காங்க பேர். லியானார்டோ லோக்சின் அவரோட பேர். வாயிலேயே வரல, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க ஏதாவது குறை இருந்ததுன்னா. ஏன்னா உங்க பேர்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. அவர் தான் நிறைய கட்டியிருக்காரு. ஆக்சுவலா இந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா இப்போ இங்க செவுர் இருக்கு, பக்கத்துல எல்லா ரூம்லயும் செவுர் இருக்கும், மேல சீலிங் இருக்கும். இதெல்லாம் எதை வச்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இஸ்லாமிய இது வச்சு. அவங்க இஸ்லாமியர்ஸ் ஏதோ ஒரு கல் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு உள்ள, அதெல்லாம் வச்சுதான் மொத்த அரண்மனையவே அவங்க கட்டி வச்சிருக்காரு அவரு. அந்த லியானார்டோ லோக்சின் அவர் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர். அந்த இன்ஜினியரை தான் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப செலவுகள் பண்ணி இந்த காலத்திலே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காரு அவரு. யோசிச்சு பாருங்களேன், ஏகப்பட்டது. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் நேற்று வீடியோல. என்னன்னு பாத்தீங்கன்னா 700 கார்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா 700 கிடையாது, 7,000
7,000 கார்ஸ். நான் கிட்ட வீடியோல கேட்டிருப்பேன் 700 கார் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தப்பு, சாரி, நான் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 7,000 கார் உங்ககிட்ட இருக்கா அதை சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன் இப்போ. அதனால யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், நான் தப்பா சொல்லிட்டேன். அதை நேற்று வந்து இவர் வச்சிருக்கிற இதெல்லாம் பார்த்தேன்னு எனக்கு வந்து சுத்தமா மைண்டே இல்லை, இவ்வளோ பெரிய பணக்காரரா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. நேற்று சொன்ன மாதிரி தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட்ல தங்க முலாம் பூசி வச்சிருக்காராம். ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு போல இருக்கு. அந்த மாடல் தான் அவர் வச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரே ஏகப்பட்டது வச்சிருக்காரு அவர். ரோல்ஸ் ராய்ஸ் காரே கிட்டத்தட்ட 60-70 கார் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, 600 கார்கள் வச்சிருக்காரு. 60-70 கிடையாது, 7,000த்துல 600 கார்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரு. ஒரு வாட்டி தலைவனை போய் நம்ம பார்த்துட்டு வரணும் கண்டிப்பா. போக முடிஞ்சா கண்டிப்பா நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு ஆள் ஆனதுக்கு அப்புறம் நேரம் அங்க போய் அவரை வச்சுதான் ஒரு விளாக் போடணும். அதான் இது வரையும் இருப்பாரு என்னன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா நம்ம கண்டிப்பா ஒரு தடவை போகணுங்க, கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரிலாம் போகணும். ப்ரூனே இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு பெரிய தலைவர்களை பார்த்து, நீங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்கீங்களே, நீங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க இல்லைன்னா நான் சொல்லலை. கஷ்டப்பட்டு வந்தோடனே கஷ்டப்படுற ஒரு 4 பேருக்கு உதவி செய்யலாம்ல. நீங்க நினைச்சா கிட்டத்தட்ட ஒரு 10,000 தலைமுறையை வாழ வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு கையில. தயவுசெய்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், யாரும் பண்றது இல்லை. என்ன பண்றது, அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்டு, அவங்களுக்குன்னு பண்ணணும்னு தோணுச்சுன்னா தான் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் வற்புறுத்த முடியாது, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. அதுல நம்ம இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் வருவோம் மேல, கண்டிப்பா வருவோம். எல்லாரும் வரணும், எல்லாரும் மேல வரணும். நம்ம இந்தியாலன்றது வந்து பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாடா நம்ம மாத்தணும். என்னைக்கு அது மாறப்போகுதுன்னு தெரியல, கண்டிப்பா மாத்தணும். எல்லாருமே வரணும், எல்லாரும் வேலை செஞ்சு உழைச்சு முன்னுக்கு வந்து எஃபர்ட் போட்டு முன்னுக்கு வந்து நிறைய பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டிகளோட வாழணும் கண்டிப்பா. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். இந்த ப்ரூனே அரசரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.